இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 35, துறவு. குறள் எண் 348. தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். பாருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். தலைப்பட்டார் வலைப்பட்டார், எதுகை முனையை பாருங்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முற்ற துறந்தார், தீரத் துறந்தார்னா முற்ற துறந்தார் வீட்டினை தலைப்பட்டார், வீறு அடைவார். தலைப்பட்டார் வீட்டினை தலைப்பட்டார். அங்கனம் துறவாதவர் மயங்கி பிறப்பாகிய வலையுள் பட்டார் என்கிறார். முற்ற துறந்தவர்கள் தலையாயவர்கள், அங்கனம் துறவாதவர்கள் மயங்கி மீண்டும் மீண்டும் துன்ப வலைக்குள் மாட்டிக்கொள்பவர்கள். துறவு என்பது ஒவ்வொன்றுக்கும் உள்ள உறவு எவ்வளவு, எந்த அளவு, எல்லை அளவு என்று அறிந்து அதனை செயல்படுத்தி வாழ்வதே துறவு ஆகும். உதாரணத்திற்கு நம்முடைய பட்டினத்தார் இருக்கார்ல, பட்டினத்தார் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவர். குழந்தை இல்லை. இருவரும் தனது மனைவியும் போயிட்டு இருக்கையில் ஆலமரத்துக்கு அடியில் ஒரு குழந்தை இருந்த அதை கண்டு எடுத்து வளர்த்தார்கள். வளர்த்தவுடன் அவன் பெரியவன். இவர் தான் வியாபாரத்துக்கு போவார். 3 தலைமுறையாக இதே நடந்துகிட்ருக்குது. இவர் தான் வியாபாரத்திற்கு போவார். அந்த வியாபாரத்துக்கு போகும்போது மயனை பெரியவனாயிட்டான், நீ போயிட்டு வான்னு அனுப்புகிறார் முதல் முறை தான். அப்போ வியாபாரத்துக்கு போகையில் அங்கே இருந்து மூட்டை வந்தது. அந்த மூட்டையை எடுத்து பார்த்தால், திறந்து பார்த்தால் தங்கம் நிறைய இருந்தது. அந்த வெறும் தங்கமாக இருந்துச்சு. இவர் வியாபாரம் பண்ணுறது வேறு எதுக்கு போக பொருள்களை கொண்டு வர்றதுக்கு தங்கமாகவே இருந்துச்சு எல்லாமே. அதில் எடுத்த உள்ள முதல்ல ஒரு காதற்ற ஊசி இருந்தது. அந்த காதற்ற ஊசியை பட்டினத்தார் பார்த்ததும் அவர் என்ன செய்கிறார்னா, ஆஹா, இவ்வளவு தங்கம் அனுப்பியிருக்குன்னா அது இறைவனுடைய சோதனை. இவ்வளவு தங்கம் சம்பாதிக்கவே முடியாது இவன் அனுப்பி. அப்போ நாம் துறவரம் கூற வேண்டும், இல்லறம் வேண்டாம். அப்படி ஏன்னா இல்லறத்தில் அனுபவிச்சிட்டார், நல்லா அனுபவிச்சிட்டார், அதோடு மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் துறவரம் போடுறாரு. அப்போ என்ன செய்கிறார், துறவரம் பூரையில் தன்னுடைய தாயிடம் மட்டும் சொல்கிறார். மனைவியிடம் கூட நான் துறவரம் போனேன், ஏங்க போகிறேன்னு சொல்லி பார்த்தா, இல்லை எனக்கு இதை பார்த்த உடனே, காதற்ற ஊசியை பார்த்த உடனே, இவ்வளவு தங்கத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதனால் நான் துறவரம் போகிறேன் என்று துறவரம் போகிறார். அப்போ அவர் துறவரம் போகும்போது தன்னுடைய தாயிடம் மட்டும், அது ஏப்பா நீ போகிறாய், இவ்வளவு 3 தலைமுறையாக செல்வமாக இருக்கிறமே என்று தாய் கொஞ்சம் வருத்தமாக பேசுகிறார். அப்போ என்ன சொல்கிறார் தாயிடம், நான் துறவரம் பூண்டாலும் எக்காரணத்தை கொண்டும் நீ இறக்கும்போது நான் உன்னிடம் கண்டிப்பாக வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் போகிறார். அப்போ திரும்ப இவர் இறக்க போகிறது தெரிஞ்சு அவர் பக்கத்தில் தான் இருந்திருக்கார். அதனால தான் பக்கத்திலேயே அந்த இதில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார், துறவர வாழ்க்கையை. உடனே இவர் இறக்கப்போது தெரிந்து வந்து விடுகிறார். இவருடைய மடியில் தான் அவருடைய தாயினுடைய உயிர் பிரிகிறது. அப்போ எந்த அளவுக்கு இதில், அதாவது துறவரத்தில் அதான் சொல்கிறான், ஒவ்வொரு விதம் இருக்கிறது என்பது தான் இது உண்மை. இந்த கதை பட்டினத்தாருடைய கதையை படித்து பார்த்தா இவர் துறவரத்தில் சொல்லக்கூடிய உண்மை புலப்படும். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம்.